திருச்சிற்றம்பலம். இப்போது நம்ம சிந்திக்கக்கூடிய அற்புதமான திருப்பதிகம் 34வது திருப்பதிகம். திருவாசகத்திலே உயிர் உண்ணி 10 என்கின்ற பதிகத்தினை சிந்திக்க திருவுள் கூட்டியது. திருப்பெருந்துறையில் அருளிய அற்புத திருப்பதிகம் சிவானந்தம் மேலிடுதல் என்று சொல்வார். இந்த பதிகத்திலே உயிர் உண்ணி 10 அப்படின்னு அற்புதமாக சொல்கிறார். ஏன்னா நானாரடி அணைவான் ஒரு நாய்க்கு தவிசிட்டுன்னு சொல்கிறார். இங்கு ஊனார் உடல் புகுந்தான் உயிர் கலந்தான் உளம் பிரியான். அப்படிப்பட்ட இறைவன் ஊனார் உடல் புகுந்தான், என் உயிரில் கலந்தான். ஏன்னா அற்புதமாக சொல்லுது, என் உயிரில் கலந்து, அதாவது முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்றுணர்ந்தே சித்தே என் உள்ள தெளிவே பராபரமே கண்ணே கருத்தே என் கற்பகமே கண்ணிறைந்த விண்ணே ஆனந்த வியப்பேன்னு சொல்லிடுறேன். அப்படி அதை சொல்ல, என் ஊனில் கலந்தான், என் உயிரில் கலந்தான், என் உணர்வில் கலந்தே இருக்கிறேன், பண்ணில் கலந்தான், பாட்டில் கலந்தான், கருணை கலந்தான், அற்புதமாக வளராதே சொல்லிடு. அப்படி இறைவன் நானார் அடி அணைவான் ஒரு நாய்க்கு தவிசு இட்டு. பாருங்க சொல்றாரு, நானார் அடி அணைவான். எனக்கு என்னங்க தகுதி இருக்குது அவனோட திருவடியை சென்று அடைவதற்கு? நானார் அடி அணைவான், நான் அவனோட திருவடியை சென்று அடைவதற்கு எனக்கு என்ன நானாரு? எனக்கு அப்படிப்பட்ட தகுதி இருக்குதா? ஆனால் இந்த நாய்க்கு தவிசு இட்டுன்னு சொல்லுகின்றார். அப்போ தவிசு என்று சொன்னால் அவன் திருவடியை பரிசுன்னு பொருள். அப்படிப்பட்ட பரிசு தந்து, அப்படிப்பட்ட பரிசுனா என்னுடைய திருவடியாகி அந்த பரிசை எனக்கு இட்டு இங்கு ஊனார் உடல் புகுந்தான். அப்படிப்பட்ட இந்த உடலில் புகுந்தான், உயிரில் கலந்தான், உளம் பிரியான். அப்படி தேனார் சடை முடியான். அப்படி தேனார் கொன்றையை சடைக்கு அணிந்து மண்ணு என்று சொன்னால் சீர் பெற்ற என்று பொருள். அப்படிப்பட்ட சீர் பெற்ற திருப்பெருந்துறை உறைவான் வானோர்களும் அறியாததோர் பலம் ஈந்தனன் எனக்கே அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட வானோர்களும் அறியான். யார் சொல்கிறாருன்னா, மாணிக்கவாசகர் பாருங்க, நம்ம குருநாதர் வியந்து சொல்கிறாருங்க. திருவாசகம் படிக்க படிக்க நம்மளுக்குள்ள ஆறா அமுது பெருக்கும். இந்த வகுப்புலாம் நம்ம வைக்கிறோம், சிறிது நேரம் நம்ம சிந்திக்கிறோம். உண்மையாக நானே நினைப்பேன், ஐயோ உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறேன்னு எனக்கே தெரியலையே கருத்து அப்படின்னு. தனிமையில் படிக்கும் போது கணக்கறி இன்பங்களை நான் அனுபவித்துள்ளேன். அப்படி ஏன் சொல்கிறேன்னா, திருவாசகத்தை படிக்க படிக்க ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு அனுபவத்தை திருவாசகம் ஏற்படுத்துது. அது பெரிய ஒரு இன்பம். நிச்சயமாக சொல்லுகின்றேன், நான் ஏதோ இத்தனை நாள் வகுப்புகளில் நான் இறைவன் எவ்வளோ நமக்கு அந்த அருளை குறித்து வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகுப்புகளில் நானே சில காலம் இந்த கருத்துக்கள்லாம் உங்களுக்கு சொல்லணும் உட்கார்ந்துருக்கிறேன். அந்த கருத்துக்கள் சொல்லாமல் போயிருக்கிறேன். சில நாள் என்னையும் மீறி என்னுள் எழுச்சி போங்க சில உரையாற்றலும் நடந்திருக்குது வகுப்புகளில். அப்போ எல்லாம் எது நினைக்கிறீங்க? எல்லாம் திருவருள். அவன் அருள் இன்று எவ்வளவு உங்களுக்கான ஆன்ம வேட்கை இருக்குதோ அவ்வளவும் உங்களுக்கு தருகின்றான். அதுதான் உண்மை. ஆஹா, இன்று இவருக்கான ஆன்ம வேட்கை எவ்வளோ, அதை என்னுள்ளிருந்து அது தருகிறான். அதுதான் உண்மை. அதை இது என்னுள்ளிருந்து தருவது மட்டும் இல்லை, உங்களுக்குள் இருந்து அதை கேட்கிறான். இது அதை விட பெரிய விஷயம். ஏன்னா தருவது மட்டும் இல்லைங்க, சொல்வதும் அவன் என்பது போலே கேட்பதும் அவன். அதை தான் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்குள்ளேருந்து என்னுள்ள சொல்வதும் உங்களுக்குள்ளேருந்து கேட்பதும் அவனோட திருவழியாடல் நினச்சி பாருங்க. அப்போ அனைத்தும் பாருங்கம்மா அவனோட திருவள்ளுவர். இந்த பதிகம் சிந்திப்போம் பாருங்க. 3வது பாருங்கம்மா. ஏனை நான் என்பதறியேன் பகல் இரவாவதும் அறியேன். ஏன்னா மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி. அவன் மீது அந்த அன்பை எனக்கு அவன் சிந்தையிலே வைத்து விட்டான். அப்படி எனக்கு பகலாவது தெரியுதா இரவாவது? அதுதானுங்க மெய்யடியாது. நம்ம பாருங்க, நம்ம இன்னும் புக்கம் முடிச்சோடனே சொல்லுவோம், இதை திருவாசகம் முடிஞ்ச உடனே சொன்னமா தோசை ரெடி ஆகுது படிப்பா. அதை நிகழ்ச்சியை முடித்த உடனே பசி வருதா இல்லையா? நம்ம குருநாதர் ஏன் நம்மளோட 4 பெருமக்களும் இறைவனுடைய சிந்தையிலே இருந்தார்கள். இதில் என்ன பாருங்க, நம்மளோட அருளாளர்களுக்கு கூட இறைவனுடைய திருவிளையாடலை உணர்ந்து கொள்ள முடியாது. அவன் அறிவித்தால் ஒழிய நம்மளால் அவனுடைய திருவருளை உணர்ந்து கொள்ள முடியாது. அவன் அறிவிக்கணும்.
அவன் அறிவித்தால் ஒழிய அவன் திருவருளை அவன் உணர்ந்து கொள்ள. இது எப்படின்னா, சுந்தரமூர்த்தி நாயனாரையும் சுவாமி தடுத்தாட்கொள்கின்றார். திருவெண்ணை நல்லூர் என்கிற ஸ்தலத்திலே தடுத்தாட்கொண்டு அவருக்கு உபதேசத்தை அளித்து சுந்தரரை நற்றமிழால் பாடுக என்று பித்தா பிறைசூடி என்று தன்னுடைய பாடலை தொடங்குகிறார். தொடங்கி 3வது தலமாக திருத்தல யாத்திரை மேற்கொள்ளும் போது திருவதிகை வீரட்டானத்திற்கு வருகிறார். அங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய சிவமடத்திலே தங்குகிறார். யார்? சுந்தரமூர்த்தி நாயனார். அப்படி தங்கும் பொழுது சுவாமி என்ன பண்ண, ஒரு அந்தனர் வேடத்திலே வந்து திருமடத்திலே ஒரு வயதான முதியோர் போல தங்குகிறார். சுந்தரர் படுத்து நிற்கிறார். இவர் என்ன பண்றார், காலை தூக்கி டம்முன்னு தலையில வைக்கிறார். சுந்தரர் எழுந்து பார்க்கிறார், ஐயோ வயதான முதியவர் போலும், நம்ம எதுக்கு இந்த ஆளை எழுப்பணும், நம்ம தள்ளி போய் அப்படி பத்துப்போம் அப்படின்னு அங்கவே படுக்கிறார். சுவாமி என்ன பண்றார், மறுபடியும் அவர் பக்கத்துல போய் படுத்து மறுபடியும் காலத்துக்கு டம்முன்னு வைக்கிறார். சரி, ஓ ஏதோ ஒரு தலைப்பில் ஏன் அவன் சுந்தரர் பார்த்தாரு, லைட்டாக கோவம் நம்ம ஆளுக்கு வரும். சரி என்னடா இது, இந்த ஆள் இப்போ தான் வந்தோம், என்னதான் வயசாக இது கேழவனுக்கு ஏதோ கொழுப்பு அதிகமாக, நம்ம படுத்துக்கிறது இந்த ஆள் வந்து வச்சுக்கினேங்கிறானே. சரி நம்ம இங்கே பத்தாவது பிரச்சனை, தள்ளி போய் தேவ மண்டபம் சிவதேவ மண்டபம் தள்ளி எங்கன்னா பத்துப்போம். பாருங்கள், அந்த மண்டபத்துக்கு வருகிறார். சுந்தரருடைய அந்த வரலாற்று பற்றி சொல்கிறது. திருவதிகை வீரட்டானத்துக்கு வந்த உடனே அந்த ஸ்தலத்தை தன் காலினால் இடர தயங்கினார் சுந்தரர். ஏன்? ஐயோ நம்ம நாவுக்கரையன் வாழ்ந்த இடமாயிற்றே. நம்ம நாவுக்கரையர் வந்து பல பதிகங்களை செய்திருக்கிறாரே. கூற்றா இனவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கை இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடைக்கி முடக்கிட ஆட்டேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. அப்படிப்பட்ட அந்த திருவதிகை வீரட்டானத்திலே திலகவதியார் தங்கியிருந்தாரே. நம்ம நாவுக்கரையன் இருந்த இடமாயிட்டு நம்ம குருநாதர் தங்கின இடத்தில் தன்னுடைய காலை நான் இடறேன் என்று அந்த கோவிலோடைய அந்த சுற்று வளாகத்திலே நின்றாரா. நம்மளாம் நம்ம நினைப்பு வருதா? போனால் அந்த நினைப்பு நம்ம குருமாரை நினைக்க கூட மாற்றோம். ஸ்தலத்துக்கு போகும்போது நம்ம என்ன மெய்யடியாரு பரவாயில்ல, உணர்ந்தவரும் பரவாயில்ல, அதுக்காக எல்லாரும் நம்ம தவறு சொல்லலை. சில போகும்போது என்ன நேராக போனால் டீ கடைங்க இருக்குதுன்னு பார்க்குறோம். டீ கடைங்க இருக்குது, அந்த கடைங்க இருக்குது, சாப்பாடு பசி இருக்குது. ஏன்? அந்த அன்பு வரல. ஆஹா, நம்மளுடைய நாவுக்கரையர் இருந்த இடமாச்சு, நம்ம குருநாதர் இருந்த இடமாச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலை, போய் அந்த ஸ்தலத்தை நம்ம உணர்வில்லை, நம்ம குருநாதர் நினைக்கல. திலகவதியார் இந்த கோயிலில் தானே பெருக்கி கோலம் விட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோமா? நம்மளுக்கு எங்கே நல்லா நினைக்கிறோம். அவள் பாருங்கள், சுவாமி பல காலம் இடறுகிறார். சுந்தரன் மறுபடியும் தள்ளி போய் படுகிறார். சுவாமி மீண்டும் போய் அவர் பக்கத்தில் காலை தூக்கி டம்முன்னு இதே மாதிரி வைக்கிறார். எழுந்து, யோ பெரியவரே, உனக்கு எதனா ஒரு அறிவு இருக்குதா? சுந்தரன் கேட்குறார், நீ பல்காலம் எம்மை உதைக்கும் நீ யார் என்று கேட்கிறார். யார்? சுந்தரர். பாருங்க, இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்ட அடியவர்களுக்கு கூட அவனுடைய அறிவு பின்றி அறிய முடியவில்லை என்று சொன்னால் நம்மலாம் யாரு? பாருங்க, இதை சிந்திக்கணும். நம்ம வந்து இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள சொல்ல உங்களுக்குள்ள சொன்னீங்க. அவ பாருங்க, அப்படி இறைவன் அந்த சிந்தனையிலே இருந்து அவன் சிந்தையிலே இருந்தாதான் அவனையே நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். இல்லை வந்தது சிவன் நம்மளுக்கு தெரியாது. இன்றைக்கி கூட நம்ம நினச்சிப்போம், ஐயா இவனை நினைக்கிறாரு, ராஜன் நினைக்கிறாரு, நம்ம குருநாதர் நிற்கிறாரு நம்ம நினைக்கலாம். வந்தது சிவம் என்கின்ற உணர்வை சிவமே உணர்த்தினால் ஒழிய நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஏன்னா நம்மளுக்கு பார்க்கும் போது மங்கையகசியமாக தான் தெரியும். சாமி பார்த்தா மங்கையகசியமாக வந்திருக்காரு, நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுமா? முடியாது. ஏன்? அவன் அருள் இருக்கணும். அப்போ அவன் அருள் இருந்தால் தாங்க அவன் உணர முடியும். அதான் சொல்கிறாரு, அப்போ நீ பல்காலம் எம்மை உதைக்கும் நீ யார் என்று கேட்கின்ற சுந்தரா, என்னை அறியவில்லையோ அப்படின்னு சுவாமி ஒரு மறுமொழி உரைக்கிறார். உரைத்த மட்டிலே மறைகிறார். அப்படி எப்படி அந்த அப்படிப்பட்ட இடத்திலே அந்த அதிக விரட்டானத்திலே அப்படிப்பட்ட சுவாமி விடை மீது மாதொரு குரனாக காட்சியளிக்கிறார் சுந்தரர். இறைவா, இப்பேற்பட்ட கிடைத்தற்கரிய பெரும் வாய்ப்பாகிய திருவடியை அப்படிப்பட்ட நாவுக்கரைய பெருமானு கூட தன்னுடைய திருவடியை கேட்க திருநல்லூர் வருக என்று திருநல்லூரிலே வந்து அருள் புரிந்தாயே. நான் எதுவுமே கேட்கல, என்னை பல்காலம் முதித்தாயே. அந்த திருவடியை நான் தொட்டு கண்ணீர் மல்க அதை நான் முத்தமிட்டு மகிழ வேண்டாமா? அந்த திருவடியை அப்படிப்பட்ட உணராது ஒழிந்தேனேன்னு தன்னை அறியா ஜாதியர் உளரே என்கின்ற பதிகத்தை செய்கின்ற
அப்படின்னு அப்படி ஒரு தேவாரத்தை அங்கே பாடுகிறார். அப்படி இது போல் நம்மளுக்கு ஏன் இது அடியே நீங்கள் சொல்ல வந்தேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்த நாய்க்கு ஏன் இறைவனுடைய திருவருள் இல்லாமல் நம்மளை அவன் உணர்ந்து கொள்ள, அதை என்னை நான் என்பது அறியேன், என்னை நான் என்பதும் அறியேன், பகல் இரவாவதும் அறியேன். ஏன் இறைவன் ஆட்கொண்டான்னு சொன்னால் சதா அவன் சிந்தனை தான் நம்மளுக்கு இருக்கும். அது நம்மளை அதுதான் இதுக்கு பேர் சக்தினி பாதம் என்று சைவ சித்தாந்தத்திலே ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறார். சக்தினி பாதம் என்பது சக்தியாகிய இறைவனுடைய அந்த செயலே அனைத்துமாக மாறிவனது. எப்பேற்பட்ட செயல், உண்பனவும் உடுப்பனவும் அனைத்தும் இறைவன் செயல் என்று அவர்கள் அனைத்தும் சதா இறைவன் செயல் என்று நினைப்பார்கள். அவர்கள் கரம் அவர் கரம் அல்ல, அவர்கள் சொல் அவர் சொல் அல்ல, அவரோட செயலும் அவர் செயல் அல்ல, அனைத்தும் எது சிவமாக நினைப்பார்கள். அவர்கள் சொல்வது அனைத்தும் நடக்கும். நம்மலாம் பாருங்கள், எல்லாரும் தான் வாழ்த்துறோம், எல்லாரும் தான் போட்டுறோம், நம்ம வாழ்த்துறோம் நல்லா வருகிறாங்க, இல்லை நம்ம சாபம் விடுறோம், சாப்பிட்றவங்கள கிட்ட போயிடுறாங்க. கிடையாதுங்க. ஏன் நம்ம சொல்கிறோன்னு நினைக்கிறோம், நம்ம சொல்வது எதுவுமே நடக்காது, இறைவனோட திருவருளால் நடக்கும். அதே போல் நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ நம்ம குருநாதர் ஒளியை செய்ய தீக்குவாங்க. அப்போ நமக்கு குருநாதர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ குருநாதர் அவர் எல்லா டைமும் பார்க்குறார், எல்லா டைமும் நம்ம தொடுறார். அப்போதான் நமக்கு தீக்கை கிடைக்குதா? இல்லை இல்லை. அவர் அந்த ஆசனத்திலே அமர்ந்து இந்த உயிர்களுடைய மலத்தை நாம் கெடுக்க வேண்டும் நான் அற்று அவர்கள் அமர்ந்து அந்த வாக்கை செய்யும் போது அது சிவமாகவே மாறும். இப்போ இவனே செய்ய இருக்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாம் பேசும்போது இயல்பான வாழ்க்கையில் இருக்கும்போது இயல்பாக வரீங்க, பேசுவீங்க, எல்லாம் போவீங்க. அந்த டைமில் நம்ம இருக்கிறது வேறு. இப்படி நம்ம ஒரு பீடத்திலே உட்கார்ந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்தை செய்யும் போது ஏன் நான் அது ஒழிந்து இங்கே சத்தினி பாதத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கேன். அதுதான் உண்மை. அப்போது இப்போ நான் அது ஒழிஞ்சு இப்போ இறைவன் என் உள்ளே இருந்து பேசும்பொழுது இப்போது என்ன, இது நான் அல்ல என்ற நிலை இருக்கும்போது இப்போது சொல்கிற வார்த்தையெல்லாம் இறைவனோட வாக்காக அமையும். அதே போல தான் நம்மளோட குருநாதர் அந்த டைமில் உட்காந்து அவங்க அந்த பீடத்தை அலங்கரித்து இந்த உயிர்களும் உய்ய வேண்டுமே என்று தான் அது ஒழிந்ததான் சொல்றார். என்னை நான் என்பது அறியேன், பகல் இரவாவது மணி. ஏன் நீ சத்தினி பாதம் நிகழும். நான் என்பது எவர் அற்று போகிறார்களோ அவர்களுக்கு சத்தினி பாதம் என்று சொல்ல. இந்த வார்த்தையில நீ மனசில் வச்சிங்க, சத்தினி பாதம் என்று ஒரு வார்த்தை. அப்படின்னா நான் என்பதை அற்று அனைத்தும் இறைவன் செயல் என்னும்போது போல இறைவன் என்ன செய்வானா, அந்த ஜீவான்மாவாகிய ஆன்மாவை அதனுடைய நிலையை அடக்கி தன்னுடைய செயல்பாட்டை மேல் நோக்கி செய்வானா அந்த உயிர்களுக்கு. அப்போ அந்த ஜீவான்மாவாகிய ஆன்மாவோட செயல்பாடு உடம்புல நிகழாது, இறைவனே செய்வானா. செய்யும் போது அவன்தான் குருத்தன்மையை எழுதுகிறான். எல்லா ஆன்மாக்களும் குருத்தன்மை அடைவதில்லை. அந்த ஜீவ உடம்புக்குள்ளே அந்த நிலை ஏற்படும் போது அருபரத்தொருவன் குருபரனாக அவன் அந்த உடம்பை தன் உடம்பாக கொண்டு இறைவனே ஜீவான்மாக்களுக்கு அருள் செய்வான். ஒரு ஆதாரத்தை நாடி இறைவன் பயன்படுத்துவானாங்க. அந்த சட்டையை சும்மா இல்லை, பெரிய விஷயம் தானே இது. பாருங்க, அந்த உடம்பை தனக்கு இடமாக கொண்டு ஆஹா இந்த உயிர் பக்குவப்பட்ட உயிர் என்று சொல்லி அந்த உயிரை வைத்து மான் காட்டி மானை பிடிப்பது போல அந்த உடம்பை தான் இடமாக கொண்டு பல உயிர்களை பிடிப்பானா சைவத்திலே. பாருங்க, இப்போ ஒரு சைவ சமயத்தில் இருக்குது சொன்னால் ஒன்றை வைத்து எவ்வளோ பேரை பிடிக்கிறான். அது இப்போ நம்ம குருநாதர் சிதம்பரம் இருந்தார், அவரை வைத்து எவ்வளோ ஒரு சங்கமத்தை கூட்டினான்னு பாருங்க. அப்படி ஒரு நிலையை வைத்து நம்மளை பல பேரை கூட்டுவான். ஏன், தானற்று இருப்பவர்களை தனக்கு இடமாக இறைவனே கொண்டு செயல்பாடு செய்வதற்கு சத்தினி பாதம்னு பேர். அப்படி இறை சக்தி மட்டும் அங்கே இருக்கும். ஏன், அவங்க நான் செயல் என்றதை இழந்து விடுவார். அதான் இங்கே சொல்கிறார், மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்த நாய்க்கு பகல் இரவாவதும் அறியேன். அப்பேற்பட்ட நிலை நம்மளுக்கு எய்துனுவார் இறைவன். இதெல்லாம் நான் சொல்கிறேன், ஏதோ உங்கள் காதில் விழுது. ஆனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஏன் சொல்கிறேன்னா, சொல்வது போகும். இதுவும் நம்மளை சைவ சத்தம் சொல்லுது. எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த தவ பயன் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சென்று சேரும்னு சைவ சிவனே அந்த போது. நீங்கள் சொல்லாமல் இருக்காதீங்க. ஏன்னா எப்பயுமே நல்லதையே சொல்லுங்கள் அப்படின்னு தான் சிவன் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லுதல் யாவருக்கும் இனியவாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
அப்படி சொல்ல 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 உங்களுக்கு அந்த தவ முதிர்வு ஏற்பட உங்களுக்கான தவ வலிமைக்கு ஏற்றாற் போல் பற்றும். ஏன் சொன்னால், இப்போ இவ இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க. மங்கையர்கரசியம்மா வராங்க, அவங்க ஒரு டம்ளர் வச்சுருந்தான்னு வச்சு. இப்போ அம்மா வராங்க, அவங்க ஒரு சொம்பு பித்தளை சொம்பு வச்சு நீங்கள் ஒரு பித்தளை டம்ளர், அவங்க பித்தளை சொம்பு வச்சுக்கிறாங்க. இப்போ நான் ஒரு குடம் மாதிரி தண்ணி வச்சுக்கிறேன். நான் இப்போ பொதுவாக மொண்டு 2 பேருக்கு சமமாக தான் நீர் ஊற்றுவேன். நீர் சமமாக தான் ஊற்றுறோம். உங்களுக்கு எந்த அளவு நம்புது? டம்ளர் அளவு தான் ரொம்ப, அவங்களுக்கு சொம்பு அளவு நம்புது. இதை விட அங்கே நீர் அதிகமாக நம்புகிறது. காரணம், உங்ககிட்ட சிறிய பாத்திரம், உங்ககிட்ட பெரிய பாத்திரம் இருக்குது. இதுக்கான குற்றம் இருவர்கிட்ட இல்லை. உங்களுக்கான தவ வலிமை அவ்வளவு, அவங்களுக்கான தவ வலிமை அவ்வளவு. ஒரு வகுப்பிலே சமமாக தான் ஆசிரியர் பாடம் எடுக்கிறார். அதே வகுப்பிலே 500க்கு 500 மார்க் எடுத்துன்னு ஃபெயில் ஆகிறவனு இருக்கிறான். இதன் குற்றம் ஆசிரியர் இல்லை, அந்த மாணவருடைய தவ பயன் அவன் மாணவன் புரிஞ்சிக்கிறதுக்கான வித்தியாசம். அதே விஷயம் தான் சைவத்தில் நீங்கள் உணர்ந்துக்கணும். ஒரு வகுப்புக்கு வரவங்க எல்லாரும் இறைவனை சென்று அடைவதில்லை. எவ்வளோ பேர் முற்றுவதுக்கு வராங்க. நம்ம எவ்வளோ குரு பூஜை எதாவது செய்கிறோம். வரவங்க எல்லாம் அந்த இறைவன் நாடுறாங்களா? இல்லை, சும்மா கேட்பாங்க, வருவாங்க, இருப்பாங்க, போயிடுவாங்க. ஏன்? அவங்க அவள் தான் ஏதோ வரும் கூட்டத்தில் கிருஷ்ணாராமா ஏதோ கேட்குறாங்களா? ஏன்? இப்போதைக்கு சுவாமி கேட்பதுக்கு மட்டும் கேட்டல் அப்படியே வச்சிருவோம். ஏன்? அதை கேட்டல் அப்படின்றது அந்த வாழ்க்கை போயிடும். அப்புறம் என்ன பண்ணோம்? அடுத்த பிறவி வரும், சிந்தித்தல். ஏன்னா பிறவியில் பல விஷயம் காதில் கேட்டிருப்பான். பிறவி பிறக்கும் போதே சிந்தித்தல் என்கிற தத்துவத்தில் பிறக்கும். அப்போ அவன் விஷயம் பிறக்கும் போதே சிந்திக்கும். ஐயோ நான் ஆறு, என் உள்ளமாறு அப்படின்ற எண்ணம் அவங்க சிந்திப்பான். சரி, அப்படியே சிந்திச்சு பாதி பிறவி போயிடும். அம்மாவோட சுவாமி அடுத்த பிறவியில் பாருங்க, தெளிதல். சிந்தித்தலுக்கு அடுத்த கட்ட தெளிதல். அப்போனா பிறவி பிறக்கும் போதே அவன் தெளிவாக இருப்பான். ஐயோ இறைவன் நம் சங்கரனாச்சு, அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே, பவமாயம் காத்தென்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி, நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமானவா பாடி தெல்லேனும் கொட்டாமோ. அப்படி நம்ம இதெல்லாம் பவமாயம், அதை காத்து என்னை ஆண்டு கொண்டவன் சிவபெருமான், அவனை திருவடியல்லவா நான் சென்று அடையணும் அப்படின்னு தெளிவான். அப்படி தெளிந்து அந்த அனுபவம் மீதூர அவன் அடுத்த பிறவியில் எடுத்த மாற்றத்தை சங்கரனே வந்து நிட்டை குதலாகிய ஞானத்தை வழங்கி அந்த ஜீவான்மாக்களை ஆண்டு கொள்ளும். நம்ம நினைப்போம், என்னடா இது இவர் பிறவியில் ஐயா பிறக்கிறாரு, இந்த வயசுலேயே அவங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கலாம். ஏன்? தவம் முதிர்ச்சி. தவத்தின் பயனாக ஞான சம்பந்தர பெருமானுக்கு 3 வயதில் ஞானம் கிட்டியது. நம்ம மெய்கண்ட தேவருக்கு 2 வயதில் கிட்டியது. தவ முதிர்ச்சி. முற்பிறவிலே அவர்கள் அப்படியே வெண்ணெய் பக்குவத்தில் இருக்கிறாங்க. பிறவியில் வெண்ணையாக வந்தாங்க. சுவாமி லைட்டாக அழலது, அது கனலது கண்ட மெழுகது போல லைட்டாக சூட காட்டினாரு. அந்த வெண்ணெய் உருகி என்றும் கெட்டு போகாத நெய்யாக மாறினார்கள். நம்ம இன்னும் பாலாக இருக்கிற மாதிரியே தெரியல. அவள் பாருங்க, அந்த தவம் முதிர்ச்சி. தவம் செய்யணுங்க, தவம் செய்யணும். எது ஐயா தவம்? தவம் என்பது வேற ஒன்றும் இல்லை, இறைவனை வழிபடுதலே தவம், வாழ்தலே வழிபாடு என்று சொல்வார்கள். அப்படி தவம் செய்யணும், தொடர்ந்து வழிபாடு செய்யணும். அப்படி போற்றி, அப்படிப்பட்ட போற்றி தாளை வணங்கி 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 நம்ம அனுதினம் என்னது? முட்டரா மலர் பறித்து பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும். அப்படி தொடர்ந்து நம்ம என்னது? இறைவனை வழிபாடு செய்து கொண்டே இருக்கணும். இதுதாங்க தவம். அப்போ தவம்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி தவம் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? தெரிஞ்சுட்டோம். அப்படியே போல் பார்த்தீங்கன்னா தவத்தில் 2 தவம் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், சித்தாந்த சிந்திக்க நம்மளுக்கு திருவள்ளுவர் நம்மளுக்கு கூடி இருக்குது. தவத்தில் 2 தவம் இருக்குது. நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் சொல்ல ஆழ்மனம் இப்போதைக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது இல்லை, நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே இருங்க, செவியில் கேட்டுங்க. சரிங்களா? தவத்தை 2 தவமாக குறிப்பிடல். ஒன்று பார்த்தோம் சொன்னால் இறப்பு தவம், இறப்பில் தவம். தவம் வந்து பார்த்திங்கன்னா 2 தவம் இருக்குது. பார்த்துங்கம்மா, நல்லா சிந்தையில் வச்சிங்க. இறப்பு தவம், இறப்பில் தவம் என்று சிவஞானம். இப்போது சிவஞான போதத்துக்குள்ளே போக வேண்டாம். இப்போதைக்கு இது கலை சொற்கள் பேர். இந்த சொற்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த புத்தகத்துள்ள நம்ம சிந்திப்போம். இறைவன் திருவிழாவில் மெய்கண்டவர்களால் நிச்சயம் நம்ம சிந்திக்கும். அப்போது பாருங்கள், இறப்பு தவத்தை 2 கூறாக செய்கிறார் நம்மளோட மெய்கண்ட தேவர். இறப்பு தவம், இறப்பில் தவம். இறப்பு தவத்திலே 2 கூறுகளை வைக்கின்றார். ஒன்று நல்வினை, ஒன்று தீவினை. அப்படி இறப்பில் தவத்திலே 4 வைக்கின்றார். சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இறப்பு தவம்னா என்னென்னு பார்ப்போம். இவ பார்த்து சொன்னால்
இந்த இறப்பு தவத்தினோடாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியெலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பதவி முதற்கொண்ட போஸ்டிங்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு வாழ்க்கையில் ஒரு சில பிறகுறாருங்க, அவர் என்ன செய்கிறாருன்னா, இதுக்கு ரெண்டாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இறப்பு தவம் என்பது பசு புண்ணியம், இறப்பில் தவம் என்பது பதி புண்ணியம். பசு என்று சொன்னால் ஜீவான்மாக்களாகிய உயிர்கள், அனைத்து உயிர்களும் பசுக்கள் என்று குறிப்பிட. பசு என்று சொன்னால் உயிர்கள் என்று பொருள். பதி என்று சொன்னால் இறைவன் என்று பொருள். அப்படி பசு புண்ணியம். இப்போ பாருங்கள், ஒருத்தர் பாருங்கம்மா, நிறைய அன்னதானம் சத்திரம் வச்சு நடத்துவார், நிறைய உயிர்களுக்கு தான தர்மம் செய்யும், நிறைய துணி தானம், வஸ்திர தானம். அப்படி இப்போ ஒரு வஸ்திர தானம் செய்வது, ஒரு பொருள் தானம் செய்வது, உணவு தானம் அன்னதானம் செய்வது, இது போல் பல நல்வினைகளை செய்கிறது. இது போல் நிறைய நல்வினையை செய்வதின் பொருட்டு அவருக்கு வருவது எதுன்னு பார்த்தோன்னா, நல் பிறவி வந்து வாய்க்கும். நல்லா நீங்கள் புரிஞ்சிக்கணும். அப்போது ஒருவர் வந்து நிறைய பிறவி, அதாவது நம்ம பிறவியிலே இப்போ பார்த்தா நம்ம நிறைய ஈட்டுக்கிறோம். அப்போ அதன் மூலியமாக நம்மளுக்கு வருவது எது அப்படின்னா நல்வினை. இப்போ நல்லா சிந்திச்சிங்க. இப்போ நம்ம அதை பார்த்துணும், வினையை பற்றி பார்த்துக்குவோம். அப்போ நம்ம பிறப்பில் பார்த்தோன்னு சொன்னால், ஒருத்தர் நிறைய தர்ம காரியங்களை செய்கிறாரு. எது? வாழுகின்ற உயிர்களுக்கு. இப்போ ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களுக்கோ பெரிய அன்னமளிப்பு செய்கிறதோ, இப்போ நம்ம திருவண்ணாமலை கிரிவலம்லாம் போனால் நிறைய சாதுக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவு நம்ம கொடுப்பது, பல பேர் நிறைய நம்மளுக்கு நல்ல நல்ல தொண்டுகள் செய்வது. அப்படிப்பட்ட அந்த உயிர்களுக்கு பசு புண்ணியம்னு பேருமாயிடும். ஒரு 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 ஏழை வீட்டு பொண்ணால் அந்த பெண்ணிற்கு மாங்கல்ய தானம் செய்து திருமணம் செய்து வைப்பது, இதெல்லாம் செய்வது பார்த்தோன்னா பசு புண்ணியம்னு பேர். இந்த பசு புண்ணியத்தை ஈட்டுவர்களுக்கு நல்வினையாகிய பிறவி வந்து வாய்க்கும். தொடர்ந்து எப்படி வரும் சொன்னால், சுவாமி செய்வாராம். இதை இந்திரன் போன்ற, திருமால், பிரமன் போன்ற போஸ்டிங்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். தூக்கின்னு போய், ஆஹா இந்த உயிர் இவ்வளோ நல்ல காரியம் செய்திருக்குதா, இதை பிடிச்சி இந்திரன் பதவியில் போடுற, 30,000 ஆண்டு சும்மா அப்படியே ஜாலியாக இருக்கிறது. பாருங்க, ரொம்ப ஊர்வசி மேனகா நாட்டியத்தை பார்த்து எவ்வளோ பாருங்க, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் சிந்திச்சிங்க. அது எது? இந்த இவ்வளோ சேர்த்த புண்ணியம், அப்பேற்பட்ட ஒரு பதவி கிடைக்குது. ஆனால் அந்த 30,000 ஆண்டு கழித்த உடனே டிராபேக், சேர்த்த புண்ணியெல்லாம் காலி, மறுபடியும் தூக்கியில் போட்டுருவார். என்ன ஜீரோ தான் மறுபடியும் சேர்க்கணும். இங்கே நல்லா சிந்திச்சிங்க. இதான் இது ரொம்ப ரொம்ப உள்ளே நம்ம போயிட்டுருக்கோம், வினை கோட்பாட்டுள்ள போயின்னு இருக்கிறோம். இது நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து நீங்கள் கேட்கணும் இந்த டைமில். அவள் பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறோம் இறப்பு தவம். இறப்பு தவம்னு சொன்னால் நம்ம அந்த பசு புண்ணியம், உயிர்களுக்கு செய்யக்கூடிய புண்ணியத்தினால் வருவது நல்வினை. அந்த நல்வினையினால் வரக்கூடியது நம்ம இது போல தேவ பிறப்பு. இந்திரன் அதுபோல் தேவர்களாகிய அந்த எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூரியன், சந்திரன் போன்ற அந்த பிறப்பிலே பல, அதெல்லாம் கூட உயிர் தாம்மா. நம்ம நினைக்கிறோம்ல, சூரியன் பண்ண அஷ்டத்துக்கு பாலகர் சொல்கிறோம்ல, அப்படிப்பட்ட இந்திரன், அக்னி, யமன், வாயு, குபேரன், ஈசானன், குபேரன் போஸ்டிங்களோட மாறும். அப்படிப்பட்ட அந்த போஸ்டிங்லாம் சுவாமி நம்மளுக்கு கொடுப்பார். எது? அந்த நல்வினை பயனாக. ஆனால் அதை மீண்டும் எது வருது பாருங்கள், அந்த போஸ்டிங் முடிஞ்ச உடனே மறுபடியும் இந்த உலக வாழ்க்கையிலே வந்து அந்த ஜீவான்மாக்கள் விழும். மீண்டும் மீண்டும் அந்த உலக வாழ்க்கையிலே அது வந்து இறப்பு பிறப்பிற்கு உட்படுவதால் அது இறப்பு தவம்னு ஆகுது. இறப்பு தவம்னு ஆகுது. இது நல்வினை பயனாக நல் பிறப்பும், அதே டைமில் தீவினை செய்வதற்கு தீவினை பிறப்பும் வந்து பிறகுது. நம்ம ஒரு கோயிலுக்கெலாம் போகிறோம், நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பேர் வந்து கை இல்லாமல், ஒரு மனிதனிடம் பிச்சை எடுப்பது எவ்வளோ பெரிய கொடுமை. தன்னை போல ஒரு மனிதனிடமே இறந்துண்டு வாழ்வது எப்பேற்பட்ட ஒரு கஷ்டம் தெரியுமாங்க. நம்ம அதெல்லாம் பெரிய கொடுமை. நம்ம நினைக்கிறோம், போகும்போது கால் இல்லாமல் ஐயோ அம்மான்னு கத்துறாங்க. நாம் நினைக்கிறோம், ஐயோ இறைவா, நினைக்க முக்தி தரக்கூடிய ஸ்தலமாச்சு அண்ணாமலை, இங்கே நின்று அண்ணாமலை அடிவாரத்தில் இருந்து அவர் பிச்சை எடுக்கிறாரு, இதெல்லாம் இறைவன். நம்ம நினைப்போம், இறைவனு கொஞ்சம் கருணை கம்மியாக தான், நம்ம ஏதோ பெரிய கருணை இல்லைன்னு நினைப்போம், சாமிக்கு ஏதோ கருணை இல்லை கொடுக்குதுன்னு நினைப்போம். நல்லா சிரிச்சுதுங்க. இப்பிறவியிலே அவன் வந்து இப்படி உலக வாழ்க்கை என்பதே துன்பம். இதே இந்த உலக வாழ்க்கை என்பதே சுதந்திரமற்ற ஒரு வாழ்க்கை தான் உலக வாழ்க்கை. ஏன்? ஆன்மா சிறைப்பட்டு இந்த உடம்பிலே சிறைப்பட்டு நுகர்வினையை அனுபவித்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய ஜீவான்மா முழு சுதந்திரமற்றது ஆகிறது. ஏன்? பொது இலக்கணத்திலே இருக்கின்றது. எல்லாம் சித்தாந்தம் சொல்லிகிட்டே இருக்கிறேன்.
அப்போ பாருங்கள், பொது இலக்கணம் என்று சொல்வார்கள். அப்போ இது சிறப்பு இயல்பு இல்லை, பொது இயல்பு என்று பெயர். ஏன் இப்போ உயிர் இருக்குது தரத்த இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்திலே. அப்போ உயிர்களுக்கு இது உண்மை இயல்பு இல்லை. ஏன்னா உயிர் உண்மை இயல்பாக இருந்தால் அதுக்கு உயிர் என்றுமே ஆனந்தமாக இருக்கணும். ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலே உயிர் நிலையான இன்பத்தை அனுபவிக்கலையே. இப்போ உயிர் நிலையான இன்பத்தை இங்கே அனுபவிக்குதா? இங்கே சொற்பொழிவுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் இன்பம் வருது, சொற்பொழிவை முடிச்சுட்டு புக்கை முன்னோன்னு ஐயாவுக்கே துன்பம் வருது. அப்போ என்ன தெரியுது? நிலையான இன்பம் இங்கே இல்லை. பாதி இன்பம் பாதி துன்பம், பாதி மறுப்பு பாதி ஞாபகம் இரு. அப்போ பாருங்கள், ஒரு மறப்பு வருது, பாதி நினைப்பு வருது. நினைப்பும் மறப்பும் துன்பம் இன்பம் நிலையான ஒன்றாக இருக்குதா பாருங்கள். இதை படிக்கும் போது அடடா மாணிக்க வாசகர் என்னமா உணர்த்திருக்கிறார். இதை புக்கை மூடி வச்சோடனே மாணிக்க வாசகரே மந்திர துவாசிக்கு போகிறோம். நம்ம மறுபடியும் உலக வாழ்க்கைக்கு போயிடுறோமா இல்லையா? மறந்து போயிடுது. ஏன்? நினைப்பும் மறுப்புமா இருக்குது இந்த உலக வாழ்க்கை. அப்படி நம்மளுடைய குருநாதர்களாகிய அருளாளர்களுக்கு அது இல்லை. அந்த பெற்ற இன்பத்திலே வாழ்ந்தார்கள், பெற்ற இன்பத்திலே வாழ்ந்தார்கள். அவ பாருங்க, அதுக்கு இறப்பு தவம்னு பேர் அந்த தவத்திற்கு. அப்போ நம்ம நினைப்போம், ஏன் இப்படி சுவாமி கருணை இல்லையா? நம்ம அந்த மாதிரி பிச்சைக்காரெல்லாம் போட்டுக்கிறாரு, கால் கை இல்லாமல் போட்டுக்கிறாரு. இது நம்ம புரிஞ்சிக்கணும். அவன் செய்த தீவினை பயனாக என்று அதை அனுபவித்திருக்கிறான். முற்பிறவில் அவன் அவ்வளோ வினை செய்திருக்கிறான். மற்றவருடைய பொருளை கொள்ளையடிப்பதும், மற்றவருடைய அப்படிப்பட்ட பெண்ணை மானபங்கப்படுத்துவதும், கரு சிதைவு செய்வதும், ஒரு ஆவை உரித்து உண்பதும், இது போல தீய குணங்களை செய்பவர்களுக்கு அப்பேற்பட்ட பிறவி வாய்க்கிறது. நம்ம சொல்ல அருளாளர்கள் திருமுறையில் சொல்ல வள்ளலார் அற்புதமாக பாடசை நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ, பொய்யருடைய சேர்ந்தேனோ அப்படின்னு அற்புதமாக அதை நிறைய வரிகள் சொல்கிறார். அதை நீங்கள் படித்து பாருங்கள் வீட்டில் போய் கூட. திருவருட்பால் சொல்கின்ற. அப்படி ஏன் நம்ம பயப்படுகிறாரு அருளாளர்கள்? அதை தாங்க நம்ம குருநாதர் வந்து சொல்கிறார். அறம் பாவம் என்ற இரண்டின் அச்சம் தவிர்த்து ஆண்டு கொண்டான். ஏன்? நல்வினையும் தீவினை ஆகிய இரண்டுமே பிறவிக்கு வழிவகுக்கும். இதுதான் பெரிய கோட்பாடு. இது புரிஞ்சிக்க முடியாது. நல்வினை பயனாகவும் பிறப்பு வரும், தீவினை பயனாகவும் பிறப்பு வரும். இதை உணர்ந்த அருளாளர்கள் எதையுமே செய்யல. நம்ம நினைக்கலாம், ஐயா திருவாசகத்தை சொன்ன மாணிக்க வாசக பெருமானே அவர் கூப்பிட்டு 10 பேருக்கு இந்த மாதிரி உட்காந்து திருவாசக சொற்பொழிவு செய்யலை. ஏன் அப்படின்னா அவர்கள் சதா சிவன் சிந்தனையை தவிர வேறொரு சிந்தனை அவர்களுக்கு இல்லை. இறைவா நான் யார் மற்றவங்க செய்யறதுக்கு, என் வினையே நல்ல போய் அப்படி இருந்தார். ஏன்னா அப்படி மாணிக்க சிவபெருமான் உட்கார்ந்து இதுமாரி 10 பேருக்கு நீங்களும் சிவபெருமானை கும்பிடுங்க, நீங்களும் இது இறைவனை மட்டும் வழிபாடு பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் உட்காந்து பிரசங்கம் பண்ணியிருந்தாருன்னா இதன் மூலியமாக அவருக்கு எது வந்திருக்கும்? நல்வினை வந்திருக்கும். ஏன்னா ஐயா உட்காந்து திருவாசகமாக சொல்லியிருக்கிறாரு, மாணிக்க நிறைய சொன்னார், 10 பேரை கூப்பிட்டு இது மாதிரி அன்னம்பாளிப்பு போட்டார், இதேமாதிரி நல்லது செய்கிறாருன்னா அவருக்கு என்ன வருது? நல்வினை வருது. நல்வினை பயனாக மீண்டும் மாணிக்க வாசக பிறப்பு நிகழ்ந்திருக்கும். அவர் குருநாதர் பார்த்தார், ஏன் அறம் பாவம் என்ற இரண்டின் அச்சம் தவிர்த்து எனக்கு எதுவும் வேணாம், நல்வினை பயன். அதனால தான் ஞானியர்கள் பேச மாட்டாங்க. பேசுவது வினை, கேட்பது ஞானம். இப்போ ஐயாவே பாருங்கள், பேசுவதன் மூலியமாக நானும் நல்வினை ஈட்டி கொண்டிருக்கின்றேன், என்னையும் உட்பட சொல்கின்றேன். இப்போ எனக்கு எது சேர்ந்து கொண்டு இருக்குது? நல்வினை இப்போ நானும் ஈட்டி கொண்டு இருக்கிறேன். இதன் பயனாக எனக்கும் பெரிய வருமானம் நிச்சயமாக வரும். ஏன் இந்த இப்போ நான் இப்போ இத்தனை பேருக்கு அடியாரில் உட்காந்து இப்போ சொற்பொழிவு செய்து இவ்வளோ நல் நெறியிலே நான் உயர்த்தக்கூடிய நல்வினை செய்கின்றனா, இதன் பொருட்டி இருக்கும் நல்ல ஒரு பிறவி கிடைக்க, வேற ஒன்றும் கிடையாது, நல்ல ஒரு பிறவி கிடையாது. அதெல்லாம் பார்த்து சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இறப்பில் தவன் ஒன்று இருக்குது, அது என்ன ஐயா? இறப்பு தவத்தை சொன்னீங்க, இறப்பில் தவன் ஒன்று, அந்த தவம் என்ன? அதுதாங்க பதி புண்ணியம். அந்த புண்ணியத்தினூடாக வருவது என்ன? அது நம்மளுக்கு பிறப்பும் இறப்பும் இரண்டும் வராத தவம். அது என்ன தவம்? இறைவனை வழிபாடு செய்தல், பதி புண்ணியம் செய்யுது. என்னது? இறைவனுக்கு கோயில் கட்டுறது, இறைவனுக்கு அபிஷேக பொருள் வாங்கி கொடுப்பது, சதா இறைவனுடைய சிந்தனையிலே இருப்பது, இறைவனுக்கு மட்டுமே தொண்டு செய்வது. ஆனால் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், அவனோட அடியார்களுக்கு செய்தால் இறைவன் அதுவும் பதிப்புண்ணியத்தை சாப்பிடும் என்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் 2 சொன்னேன், இது நீங்கள் விலங்கு. இங்கே நீங்கள் கேள்வி கேட்டுக்கணும், என்ன ஐயா இப்போது அன்னம்பாளிப்பு செய்தால் பசு புண்ணியம் சொல்கிறீங்க, பசு புண்ணியத்தினூடாக வருவது நம்மளுக்கு நல்வினை தீவினை சொல்கிறீங்களா ஐயா?
இப்போ நம்ம குரு பூஜையெல்லாம் செய்கிறோம், பல அடியார்களை கூப்பிட்டு அன்னம்பாலிப்பு செய்கிறோம். அப்போ இது பசு புண்ணியம் தானே, அது உயிர்களுக்கு தானே போடுறோம். அப்போ இது மூலிமா நல்வினை வந்து உங்களுக்கு பிறவி வருமா ஐயா, இது மூலிமா பிறப்பு வருமா, நம்மளுக்கு உங்களுக்கு ஐயம் ஏற்படலாம். இதுதான் ஆழ்ந்து சிந்திக்கணும். நான் சொன்னது யாருக்கு, அம்மா பசு புண்ணியம் என்பது இப்போ நம்ம ரோட்டோரத்தில் பல பேர் இருக்கிறாங்க, பல உயிர்கள் இருக்குதுன்னு சொல்கிறோன்னா அந்த உயிர்களுக்கு எல்லாத்துக்கும் செய்யணும் பாருங்க, அது பசு புண்ணியம். அப்படி நீருமை பூச வல்லானும் நினைப்பவர் நெஞ்சத்துள்ளானும் அப்படிப்பட்ட திருநீரும் ருத்ராக்கும் சதா சிவ சிந்தனை இருக்கக்கூடிய அடியார்கள் சிவனோடு ஒப்பார். அப்படிப்பட்ட அடியவருக்கு செய்யக்கூடிய பூஜை பதியாகி இறைவனுக்கு செய்ய வேண்டிய பூஜை என்பதை நாம் நினைந்து கொள்ளுதல் வேண்டும். அப்படி அடியாரை கூப்பிட்டு சிவநாமத்தை சொல்லி சிவசிவ அரகரன் என்ற கோஷத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்தும் பதி புண்ணியத்தை சென்று சாரும். அதனால்தான் எதுக்கு வேண்டும் நீ அடியார் திருக்கூட்டம், நீ அடியாருடல்லால் நரங்கும் பெயினும் இல்லைன்னு திருவள்ளால் எடுக்கப்படுங்க. அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் பாருங்க, அப்பப்பட்ட எது பதி புண்ணியம் சொன்னால் இறைவன் இறைவத்தம் மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணத்தொழுமே. சிவபெருமான் எங்க ஒரு கோயில் இருக்கிறார் இல்லை, இப்போ எதிர்க்க 3 சிவம் உட்காந்துருக்கு. இதுதான் உண்மை. சிவம் என்பது ஏதோ கோயில் இருக்கிறது இல்லை, நீரை அணிந்து உருதிராக்கம் அணிந்த அனைவரும் சிவனோடு ஒப்பார். அதுவும் தீக்கை பெற்றவரை சிவமாகவே பார்க்கணும். அவ்வளோ சீக்கிரம் தீக்கையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம செய்த பெரும் தவம், உண்மையிலே பெரும் தவமாக இது, உண்மையே பெரும் தவம் அது போல நிச்சய சிவாயிடும். கண்டிப்பாமா கண்டிப்பா, ஏன்னா இதுதான் மெய்யடியார். அது போல இப்ப இந்த மாதிரி உங்களை பார்க்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை இறைவன் எனக்கு அருள் எழுதுறார். அதுதான் உண்மை. நான் அடிக்கடி நான் அம்மாவோட உங்களோட சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் உட்காந்து கூட அன்றைக்கி நான் வகுப்பில் நான் நீ முற்றுவதை செய்யும் போது எதிர்க்கல நீங்கள் பல பேர் உட்காந்து என்னை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்காச்சு ஒரு பொருளாக காட்டுற என்ன தான் இந்த நாயகனை உங்களுக்கு காட்டுறாரு. ஆனால் நான் பல பேரை சிந்திக்க சிவத்தை வழிபாடுகிற பாக்கியத்தை சுவாமி அங்கேற்பாரு. இது இன்னமான ஒரு உண்மை. ஏதோ நான் உங்களை புன்னகைக்கோ மகிழ்விக்கோ சொல்கிற செய்தி இல்லை. இதுதான் நம்மளுடைய திருமுறை சாஸ்திரங்கள் வலியுறுத்தி கூறுகின்றன. அப்போ பதிப்புனினா என்ன ஐயா, ஒரு ருத்ராக்கமும் திருநீரும் அணிந்த ஒரு சிவனடியாரை கூப்பிட்டு ஒரு வீட்டிலே அன்னம்பாடிப்பு இல்லை, அவர் ஒரு அடியாருக்கு ஒரு வஸ்திரத்தையோ எதன்னா நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அன்றைக்கி வந்து இப்போ நம்ம அடியாரெலாம் அந்த முற்றோர் செய்யும் போது நம்மளுக்கு அன்றைக்கி மரியாதை செய்கிறாங்க. அவங்களுடைய அன்பு அது. இப்போ இது அனைத்தும் எங்கே சென்று சேரணும்னு சொன்னால் மாணிக்க வாசகம் சென்று சேரணும். இவர் என்ன பண்ணாரா, ஒரு கதை இந்த டைமில் சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். ஒரு ஐயா என்ன பண்ணாரா, அவர் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருந்துக்கிறார், ரொம்ப ஏழையாக இருந்துக்கிறார். அவர் என்ன பண்ணல, யாருமே வந்து அவர் போவார், அவர் ஒரு ஊரில் வாழ்ந்துன்னு இருந்தார். அவரை ரோட்டில் போவார் வருவார், யாரும் அவரை பெரும்பாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு நாள் அவர் என்ன பண்ணாரோ, ஒரு பொருட்செல்வத்திலே ஒரு உயர்ந்து ஒரு அந்தஸ்தாக இருந்துருக்கார். ஒரு நாள் அவர் ரோட்டில் போகும்போது என்ன பண்ணிக்கிறாங்க, கை கூப்பி ஐயா வணக்கம் அப்படிங்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நான் போய் சொல்கிறேன்னு போயிட்டார். மறுபடியும் இன்னொருத்தர் ரோட்டில் வரவங்க எல்லாம் ஐயா வணக்கம் நான் போய் சொல்கிறேன், ஐயா வணக்கம் நான் போய் சொல்கிறேன், இதே மாதிரி சொல்கிறார். அவங்க பாவம் சந்தேகமாச்சு, இவர் என்னங்க நான் வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்ல வந்தேன், நான் போய் சொல்கிறேன்னு சொல்கிறாரு, இது என்ன இதுன்னு. நேராக வீட்டுக்கு வந்தாரா, நேராக அவர் ரூமுக்கு போயிருக்கிறார். ரூமுக்கு போய் அவர் மூணுன்னு ஏதோ சொல்கிறார். அவங்க மனைவிக்கு சந்தேகம், என்னடா நம்ம வீட்டுக்காரிக்கணும் ஆயிடுச்சா, நல்லா தான் போய் வந்தாப்புல ரூமில் போய் ஏதோ பொட்டிக்கிட்ட நின்று நான் ஏதோ சொல்லுறாரு. கிட்ட போய் கேட்குது. அவர் சொல்கிறான், ராமசாமி உனக்கு வணக்கம் சொன்னான், அப்புறம் வந்து இந்த இவனை உனக்கு வணக்கம் சொன்னான். அந்த மாதிரி ஒரு வணக்கத்தை சொல்லிக்கினே இருக்கிறாராம். அவங்க உள்ள ரூமில் நின்று உடனே வந்து அவங்க மனைவி வந்து உள்ளே பார்க்குறாங்க. ஐயா இந்த மாதிரி நம்ம கணவர் என்ன சேர்ந்து பார்க்குறாருன்னு பார்த்தா அவங்க கூப்பிட்டுக்கிறாங்கன்னா, எங்க இந்த மாதிரி உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, நல்லா தான் போயிட்டு வந்தீங்க, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு நெட்டு போனமாதிரி தெரியல, திடீர்னு போய் இதை பொட்டிக்கிட்டு நின்று வணக்கம் சொல்லிங்களே அப்படின்னு. அவங்க மனைவியில் சொன்னாராம், இல்லைம்மா இதுக்கு முன்னாடி நம்ம இருந்தோம், அந்த தெரு வழியாக போன ஒரு பையனை என்னை வணக்கம் சொல்கிறாமே தெரியல, இன்றைக்கி பார்த்தா என்னை வணக்கம்ன்றான். அவன் எனக்கு சொல்கிறான் அன்றைக்கே சொல்லியிருக்கணும், இனி 4 பணம் சேர்ந்துட்டோடனே எனக்கு வணக்கம் சொல்கிறான். நான் போய் உன்னால் எதை பார்த்து சொன்னேன், பணத்தை பார்த்து அவன் உனக்கு வணக்கம் சொல்கிறான்னு பணத்துக்கிட்ட சொல்லியிருந்துக்கிறார் அவர். ஏன் இந்த வணக்கம் எனக்கானதான்றால் அன்றைக்கே வந்திருக்கணும், இன்றைக்கி வந்தது. அதே போல் தான் நீங்கள் சொல்லுகிறேன், இந்த மதிப்பு வந்திருக்கணும், எனக்கு சின்ன வயசில் வந்துருக்கணும், இப்போ வருதா, இது அனைத்தும் என்னோட குருநாதருக்கு சேரும் என்பதை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போ இப்பொழுது வரக்கூடிய அன்பும் இந்த மரியாதை அனைத்தும் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன்,
நானும் போய் சொல்கிறேன்னு தான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா நிச்சயமா நான் சொல்றது தான், நான் போய் சொல்கின்றேன். திருச்சிட்டம்பலம் அதாம்மா உண்மை. ஏன்னா அது போல இப்ப ஏன்னு சொன்னா நம்ம அடியவர் கோலம் அப்படி. அப்போ இது ஏன் அடியன் வலியுறுத்தி சொல்றேன்னு சொன்னா நினைக்கிறான், மாணிக்க வாசக பெருமான் இருக்கும் போது அவர் கூட ஒரு பயனும் இல்லை. அன்றைக்கி என்னோட குருநாதர் எப்படி நம்ம 4 பெருமக்கள்லாம் பாடிட்டு போயிட்டு நீ உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்கள். அன்னைக்கு உட்கார்ந்து அவர்கள் சொன்னதை சொல்லக்கூடிய ஒரு எளியன். ஏன்னா மாணிக்க வாசகர் மன்னர் தில்லைவாழ் அமரர் கேட்கிறாங்க, ஐயா இப்பேற்பட்ட திருவாசகத்திற்கு யாது பொருள்னு கேட்கிறாங்க. அவர் கேட்பதற்கு மாணிக்க வாசக பெருமான் தில்லை கூத்த பெருமானை கை காட்டி இவனே பொருள் என்று காட்டுகிறார் என்று சொன்னால், அப்பேற்பட்ட குருநாதரே சொல்லாத பொருள் விளக்கத்தை நாம் சொல்ல போகிறோம் கிடையாது. ஏன் அவங்க நிழலிலே இருந்து அந்த திருவடி நிழலில் நம் செயல்பாடு குருநாதர் செயல்படுத்துகிறார். திருவாசகத்தில் முறைப்படி நம்ம போய் எங்கேயும் பயின்றது கிடையாது. அப்பேற்பட்ட குருவோடைய அருளால் அனைத்தும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி அற்புதமான நம்மளுடைய ஞானத்தில் சிவத்தையே ஒப்பக்கூடிய ஒருவர் அப்படி நம்மளுடைய அருள் குருநாதர் மாணிக்க வாசக பெருமான். அப்படி அனுதினமும் குருநாதரும் மனசில் நினைக்கணும். அப்படி போற்றி அவர்களை நம்ம வழிபாடு செய்தால் தான் நம்ம வினை நீங்கும். அப்போது ஏன் இதை சொல்ல வராங்கன்னா, அது இறப்பில் தவம். அவட்ட மெய்ய அடியார்களுக்கு நம்ம விருந்து ஏன்னா நம்ம குருநாதர் சொல்றாரு பாருங்க, இப்பேற்பட்ட இறைவா அப்பேற்பட்ட மாலையன் போன்ற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். கொல்லேன் புரந்தரன் மால் ஐயன் வாழ்வு குடிகடினும், என்னுடைய வாழ்க்கை குடிகட்டு போறக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட நான் பிரமன் இந்திரன் போன்ற வாழ்க்கையை ஒரு பொருட்டாக கொல்லேன்னு சொல்கின்றார். நல்லேன் நீனது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும், நான் நரகத்திலே செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட உன்னுடைய அடியாரோட கூட்டத்தில் தான் நான் இருக்க விரும்புகிறேன்னு சொல்கின்றார். நரகம் புகினும் எல்லேன் திருவருளால் இருக்க பெரிய. இது மேல் வரி கீழ் வரியை போட்டுங்க. அதாவது கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு, நான் இவங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு பொருட்டாக கொள்ள மாட்டேன். நல்லேன் நினதடியாரோடு அல்லால், நான் ஒரு அடியாரோட கூட்டத்தில் தான் இருக்க விரும்புகிறேன். நரகம் புயினும் எல்லேன் திருவருளால் இருக்க பிரிநிறைவா, நரகத்துக்கே போகிற சூழ்நிலை வந்தாலும் எல்லேன் திருவருளால் இருக்க பெருநிறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே சொல்கின்றார். உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. பாருங்க, நம்ம குருநாதர்லாம் கேட்டது என்ன? இறைவனை அன்றி பிற தெய்வத்தை நாடுவது இல்லை. என் வாழ்க்கை குடிகெட்டு போனாலும் சரின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலை பார்த்துங்க. அப்பேற்பட்ட இறைவனோட திருவடி பொன்னா திருவடி, அந்த திருவடி நம்ம சென்று அடையணும். அப்படி அடியார்களை நம்ம முதல்ல தொழ பழகிக்கணும். நம்ம அடியாரை என்ன பண்ணணும்? சிவத்தை நோக்குவதை போல நோக்கணும். ஒரு தீக்கை பெற்ற அடியார்கள்லாம் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு 100 ருத்ராக்கம் போட்ட சிவனடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்த ஒரு பலன், ஒரு சமய தீக்கை வாங்கிய ஒரு அடியாருக்கு அன்னம்பாளிப்பு செய்தால் 100 சிவனடியாருக்கு செய்த பாக்கியம் செய்யும். அது 100 ஒரு சமய தீக்கை வாங்கின அடியாருக்கு செய்யக்கூடிய ஒரு அன்னம்பாளிப்பு ஒரே ஒரு விசேட தீக்கை பெற்ற அடியாருக்கு செய்தால் 100 சமய தீக்கை வாங்க பெற்றவர்கள் செய்யும். அதுபோல் 100 விசேட தீக்கை வாங்கின சிவனடியாருக்கு அன்னம்பாளிப்பு செய்த பலன் ஒரு நிர்வாண தீக்கை வாங்கிய ஒரு அடியாருக்கு சாப்பாடு போட்டால் பண்ணி. அதுபோல் பாருங்கள், இது போலாம் நம்மளுக்கு பலன் இருக்குது. பலன் கை மேலே இருக்கும் போது அதை செய்வதற்கு மனம் நம்மளுக்கு இறைவன் கொடுப்பதில்லை. பணம் இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கான மனம் இருக்கிறது வேண்டும். அப்படிப்பட்ட இருக்க மாட்டேங்குது. அதான் மனம் இருந்தால் பணம் இல்லை, பணம் இருந்தால் மனம் இல்லை. இதுதான் உண்மை. ஏன் அது இரண்டுத்துக்கும் முக்கியமானது என்ன? அருள் இல்லைன்னா இது ரெண்டுமே இல்லை. இறைவனோட திருவருள் ஒன்று இருந்துச்சுன்னா எல்லாமே செய்வார். எது? இறைவன். அப்படிப்பட்ட அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே, கருடற்கொடியோன் காண மாட்டாட் கழச்சேர் வடி என்னும் பொருளை தந்திங்கு என்னை ஆண்ட பொல்லா மணியேயோ, இருளை துறந்துட்டு இங்கே வா என்று அங்கேக்கும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானேன்னு அற்புதமாக சொல்கின்றார். அப்படி நல்லா இன்றைக்கி நம்ம பாருங்கள், தவத்தை பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திச்சிருக்கிறோம். மீண்டும் ஒரு காரம் சொல்கின்றேன். தவம் 2. ஒன்று இறப்பு தவம், இறப்பில் தவம்.
இறப்பு தவம் என்பது பசு புண்ணியம், உயிர்களுக்கு செய்யக்கூடிய புண்ணியம். இந்த புண்ணியத்துனாக வருவது நம்மளுக்கு நல்வினை தீவினையாகி பெறப்படும். அதே பதிப்புண்ணியம் என்பது இறைவனுக்கும் அடியவருக்கும் செய்யக்கூடியது. அதில் தவம் இருந்து சரியை கிரியை நாள்தோறும் சிவ வழிபாடு பக்தராய் பணிவார்கள். அடியாருக்கும் அடியேன் பரமனையை பாடுவார், அடியாருக்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்து, இவர்களெல்லாம் பதிப்புண்ணியதார். அப்படிப்பட்ட ஆரூரில் அம்மானு காலே முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன். அப்படிப்பட்ட இவர்களுக்கெல்லாம் நாள்தோறும் வழிபாடு செய்து அடியவரை பணியணும். ஒரு கோயிலில் போனால் நம்ம நினச்சிக்கிறோம், ஐயோ நம்ம கோயிலில் கூட ஒருத்தர் வருவார், நேராக வருவார், அவரே விபூதி எடுத்து வச்சுப்பார். நான் இருந்தால் கூட நம்ம கையில் கூட வச்சுக்க மாட்டார். அவருக்கு இருக்கக்கூடிய பக்குவம் நம்மளுக்கு இல்லைன்னு கூட இருக்கட்டவே, இருந்தாலும் நம்ம கையில் வாங்கிக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு தோணுது, அதே சின்ன பசங்க பெரிய பசங்க அந்த பக்குவ நிலையை நம்மளுக்கு இன்னும் தாண்டலை. 3 வயதாகிய திருஞான சம்பந்தர் காலிலே 79 வயதை உடைய திருநாவுக்கரையில் வந்து விழுந்து வணங்குகின்றார். அவருடைய ஞானம் பாருங்க. இவருக்கு 79 வயதில் கிடச்சது, 3 வயதில் கிடச்சுன்னா தவம் பாருங்க எங்கே முதிர்ச்சி அடைஞ்சது. அதை சிந்தித்தார்கள் அவர்கள். அவருக்கு உடலை பார்க்கல, ஆன்ம பக்குவத்தை பார்த்தார்கள். என்ன நம்ம நல்லது சொல்கிறவங்க யாராக இருந்தால் என்ன, நம்ம நல்ல வயது முதிர்ந்தவங்க மட்டும் பக்குவமாக வாயை திறந்தாலே 6ஆக ஓடும். பக்குவமான பேச்சாக இருக்குது. இப்போல்லாம் வயசானவங்க பேசுகிற பேச்சை தான் காதால் கேட்க முடியல. சின்ன பசங்க கூட இப்போலாம் பக்குவமாக இருக்கிறாங்க. அப்போ இது என்ன தெரியுது, வயது ஏதோ நம்மளோட வயது ஆனாலும் மட்டும் நல்ல பேச்சு ஒன்று நினச்சிக்க வேண்டாம். சிவனோடு அப்பப்பட்ட இறைவனோட அருள் இல்லையானால் எதுவும் இல்லை. இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம நினச்சிக்கலாம் வயதானால் பக்குவப்பட்டவர்கள், வயதுக்கு பக்குவப்பட்டவர்களாம் கிடையாது. சைவத்தில் அப்படி கிடையவே கிடையாது. 2 ஆண்டான மெய்கண்ட தேவர் காலிலே அருணந்தி சிவாச்சாரிய விழுந்து வணங்குகின்றார். யாரு? மெய்கண்ட தேவர் பிறப்பதற்கே அவர்தான் நூல் சாற்றி பேயழியா பிரிவேகும் அப்பப்பட்ட பதிகத்தை எடுத்து தருகிறார். பேயழியா பிரிவேதும் பிள்ளையினோடு உள்ளனவே ஆயினவே வரம் பெறுவார் ஐயுறு வேண்டாமே. அவரோட பதிகத்தை எடுத்து காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த அவரையே மெய்கண்ட தேவனார் தன்னுடைய மாணாக்கனுக்கே குருவா அப்படிப்பட்ட தன்னுடைய மாணாக்கன் அவருடைய பிள்ளைக்கு இவர் மாணாக்கர் ஆகிறார்னு எப்படி விஷயம் பாருங்க. அருணந்தி சிவத்திற்கு இவரோட மெய்கண்டருடைய தகப்பனார் மாணவர். அப்படின்னா சிந்திச்சு பாருங்க, சைவத்தை போல ஒரு சமயம் இல்லைங்க. இதை அப்படி சிந்திச்சு பார்க்கணும். இதை நினைக்கக்கூடாது, என்னடா இது நம்ம இவருங்க வயசு பிரச்சனை இவ்வளோ பெரியதாக இருக்குன்னு நினைக்க முடியாது. அவங்களோட தவம் முதிர்ச்சி பாருங்கள். இப்போ எனக்கு என்னோட 23 வயசில் எனக்கு வந்து இப்போ எனக்கு விஷயத்துக்கு கிடச்சிருக்குன்னா இப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கோகுலுக்கு 15 வயசில் கிடச்சிதா இல்லையா? தவப்பயன் இருந்தால்தான் நம்ம நினைக்கணும். நம்ம நினைக்கலாம், என்னடா இது அவங்க பார்த்து சம்பாதனை விளையாண்டுக்கிறாங்க இவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கலாம். அந்த பக்குவம் உங்களுக்கு கிடச்சிச்சு, அதுக்கான கட்டம் தாண்டி வரும். அந்த பக்குவம் நிலைக்கு அவங்க உயிர். அதனாலே ஏற்பட்ட நிலையெல்லாம் நம்மளுக்கு சுவாமி கொடுக்குறாரா நம்ம நல்லா சிந்திச்சு வச்சுங்க. நம்மளுக்கு எல்லாம் தோணுது, நம்ம வழிபாடு ஆலயத்துக்குலாம் போனால் நம்ம சிந்திக்கிறோம். இதெல்லாம் அது நினைப்பு நம்மளுக்கு வரக்கூடாது. நம்ம ஒரு உண்மை மெய்யாகிய அடியார்கள் எப்பயுமே என்ன பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் நம்ம சிந்திக்கக்கூடாது. எப்படிப்பட்ட சிதம்பரத்தில் போகணும்னு சொன்னால் ஒரு சின்ன பையன் அன்றைக்கி பார்க்க நானும் அப்பாவும் ஒரு குடிமி போட்டு அந்த பையன் குடுன்னு நடக்கிறாரு. அவர் நடக்க அவர் பின்னாடி 4 ஐயர் பெரிய ஆளுங்க போகிறாங்க. வந்த உடனே அவருக்கு வழி விட்டு அவரை தூக்கி உட்கார வச்சு அவருக்கு அபிஷேகம் பொருள் எடுத்து கொடுக்குறாங்க. அவர் தான் பண்ணுறது ஆத்மார்த்த லிங்கத்துக்கு சிவருமானே கொடுத்த லிங்கம், படிக்கலிங்கம். அப்போ இது சிந்திச்சு பாருங்க, அப்படி என்ன தெரியுது? அப்படிப்பட்ட ஞானம் அது எந்த வயசில் போகிறதுன்னு இல்லை. அப்போல்லாம் நான் சிதம்பரத்துக்கு போகும்போது நானே அந்த ஐயரெல்லாம் பார்த்து நான் சொல்லுவேன், நினைப்பேன் எப்பேற்பட்ட புண்ணி நடராஜ விஷயம் தெரியும். அப்போ பாருங்க, அதெல்லாம் பிறவி நல்வினை பயனால் வருவது. சிவப்புண்ணி இருந்தால்தான் சிவமனம். இன்றைக்கி நான் இதை நீங்கள் அறுதிட்டு நான் சொல்கிறேன், நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரும் நம்ம திருவாசகத்தையும் சிவத்தையும் நம்ம நினைக்கிறோன்னா நம்ம செய்த தவம் இல்லைன்னு சொன்னால் யானையோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன்னு சொல்கின்ற. அப்படி நம்ம சிவாய நம்ம காதில் விழுவதற்கே தவம் செய்திருக்கணும்னு சொன்னால் இன்னைக்கு எப்படிப்பட்ட சிவாய நமன்ற அந்த சபையிலே நம்ம அடியாரோட கூட்டத்தில் நம்மளும் ஒரு அங்கீகாரம் எப்படி சொல்ல நம்ம உறுப்பினராக சேர்ந்துட்டோம்னு பெருமைப்பட்டுக்கணும். இந்த அடியார் கூட்டத்தில் ஒரு உறுப்பினராகிட்டோமா இல்லையா? எங்கெங்கேயோ போய் உறுப்பினர் ஆகிறாங்க. குழு, அந்த குழு, இந்த குழு. நாம் இப்போ எந்த குழுவில் உறுப்பினராக இருக்கிறோம்? சைவ சமயன்ற குழுவில் உறுப்பினராக இருக்கிறோம். நாம் அப்பேற்பட்ட இந்த இடத்துல நம்ம என்ன அந்த உறுப்பினரை வந்து நம்ம பெரிய பெருமைப்பட்டுக்கணும். இந்த உறுப்பினருக்கான ஐடென்டி கார்டு எது? ருத்ராட்சம்.
இந்த இடத்துல இருக்கிற கொடி என்ன? திருநீர் தான் பெரிய கொடி. அதை நெற்றியில் அணியணும், ருத்ராகம் போடணும். எது வாயை திறந்தாலே சிவசிவன்னு வரும். சிவமாவே நினைப்பவர்களுக்கு சிவப்பேச்சே வரும், அன்று இருக்கிறவர்களுக்கு சவப்பேச்சு வரும்னு சொல்லி பிற உயிர் உண்ணி 10 என்கின்ற பதிகத்தினை நாம் சிந்திப்போம். இதை பாடி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். பைநாட்பட அறவு வெல்வல் உமை பாகமதாய் என்மெய் நாள் தோறும் பிரியா வினை கேடா விடை பாகா சோம் புகழ் திரு பெருந்துரை உறைவாய் என்னால் கழித்தென்னால் இருமா கேடி நானாரடி அணைவான் ஒரு நாய்க்கு தவிசிட்டு இங்கு ஊனார் உடல் புகுந்தான் உயிர் கலந்தான் உளம் பிரியான் எனக்கே என்னை நான் என்பதறியேன் பகல் இரவாவதும் அறியேன் மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி பரந்துடரே வினை கேடரும் உலரோ பிறர் சொல்லீர்வியன் உலகில் என்னைத்தான் புகுந்தாண்டான் எனதென்பில் உருக்கி துறையில் உரை பெம்மான் பற்றாங்க அவை பற்றி பற்று பற்றாங்க அது பற்றி நற்றாம் கதியடைவோம் எனின் கெடுவீர் ஒடிவம்மில் சடைமுடியான் மனு திரு பெருந்துரை இறைசி கடலில் திரை அதுல் போல் வரு கலக்கம் மல மறுத்து என் உடலும் எனது உயிரும் புகுந் ஒழியா வண்ணம் நிறைந்தார் மதிசூடிய திரு பெருந்துரை உரையும் தந்த படிரே வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிறப்பு சிவம் வேண்டா தமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திரு பெருந்துரை இறைத்தாள் ஏனினி புறம் போதல் உற்றேனே கோல்தேன் எனக்கென்கோ குறை கடல் வாயமுதென்கோ ஆற்றேன் எங்கள் அரணே அருமருந்தே எனதரசே எச்சம் அறிவேன் நான் எனக்கிருக்கின்றதை அறியேன் அச்சோ எங்கள் அரணே அருமருந்தே எனது அமுதே என நெஞ்சில் மணியான் ஆகி நின்றானே வான் பாவிய உலக தவமே செய்ய அவமே ஊன் பாவி உடலை சுமந்தடவி மரமானே கொன்றை மனு திரு பெருந்துரை உரையாய் நான் பாவியனானால் உனை நல்காய் எனலாமே நான் பாவியனானால் உனை நல்காய் எனலாமே நான் பாவியனானால் உனை நல்காய் எனலாமே. திருச்சிற்றம்பலம். இங்க பாருங்க, கடலின் 6வது பாடல். கடலின் திரை அது போல் கலக்கம் மலம் மறுத்து என் சொல்ல. கடலின் திரை அது போல் வரு கலக்கம் மலம் மறுத்து. அது கடலின் திரை. கடலில் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு அலை வரும், ஒரு அலை போகும்.
ஒரு அலை வரும், ஒரு அலை போகும். ஆட பாடால் அப்பா யார்? பிரம்மாவை நம்ம கேட்க. இது போல் என் பிறவி எழுதிட்டியே, நான் ஒரு நேரம் இன்பம் ஒரு நேரம் துன்பம். அதை சொல்கிறாரு பாருங்க, கடலின் திரை அது போல் வரு கலக்கம். ஒரு கலக்கம். எனக்கு சும்மாவா என்ன விட்ற, போடா போது. சில பேர் பாருங்க, பிரம்மா ஊந்து ஊந்து கும்பிட்றான். ஏற்கனவே அவன் போட்ட ஒரு பிறவியே டேய் ஐயோ அப்படி இது நான் எங்கே போய் நம்ம முட்டு, இது எங்கே போய் யாது சொல்வேன் என் கோவேன். இப்படிப்பட்ட பிறவி நிற்கக்கூடிய பெரும் மருந்து யாரு? இறைவனாகிய திருவடி தானே. அவனன்றி ஒரு தெய்வம் உண்டோ? அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்தென்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி அல்லவா அவன். அப்படி இந்த தேவர்கிட்டலாம் அத்தேவர் இத்தேவர் அவர் தேவர் என்று இங்கு பொய் தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பற்றேதும் இல்லாத பற்ற நான் பற்றி நின்ற தேவர்க்கே சென்று உதாய் போற்றும். அப்படி தேவன் அல்லவா என் இறைவன். அப்படி நம்ம எல்லா தெய்வத்தையும் சென்று வழிபாடு செய்வோமே. இறைவா என் கை உமக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கொண்டு அற்புதமாக சொல்லுங்க. வியந்து கேளுங்க சிவனைய செல்வர்களே. அப்படி பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அப்படி இறைவனுடைய திருவருள் கருணை நம்மளுக்கு எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை நடத்துதுன்னு சிந்திச்சு தெளிங்க. அப்போ பாருங்க, அப்போ பாருங்க, கடலின் தீரை அது போல் வருது நம்மளுக்கு கலக்கம். மலம் மறுத்து, மலம்னா மும்மலத்தை அற்புதமாக சொல்கின்ற ஆணவம் ஆகிய அஞ்ஞான இருள் நம்மளை மூடிக்கொண்டு இருக்கிறது. நாம் எப்படி இறைவனை உணர முடியும்? அஞ்ஞானம் என்கின்ற இருளை நீக்கி இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானி. அப்படி மலம் மறுத்து என் உடலும் எனது உயிரும் புகுந்து ஒழியா வண்ணம் நிறைந்தான். அப்படிப்பட்ட இறைவன் என் உடல் பொருள் ஆவியெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடல் உயிர் ஆவியெல்லாம் உவந்தெனக்கே அளிப்பாய் சிற்றம்பலத்தானே என்று வல்லார் சொல்வார். அதுபோல உடலும் எனது உயிரும் புகுந்து ஒழியா வண்ணம் நிறைந்தான். சுடரும் பாருங்க, அதை தங்குது. சுடரும் சுடர் மதி சூடிய திருப்பெருந்துறை உரையும். பாருங்க, சுடர்னா ஒளிரக்கூடிய சுடர் மதியை சூடிய திருப்பெருந்துறையில் உரையக்கூடிய பெருமானே, படரும் சடை மடுக தெங்கள் பறந்தான் செய்த படிரே. இதெல்லாம் அவன் செய்த படிரின் வண்ணம் நடக்கின்றது அல்லவா. நீ இருக்கும் போது வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும், எனக்கு எதுவும் வேணாடாப்பா. ஏன் வேண்டாம்? இது எனக்கு கொஞ்சம் நெஞ்சமாக இருக்குது. இந்த புகழ்ச்சிக்கு மயங்கான ஒன்றுமே ஒரு துண்டை போட்டால் அவனே தட்டிப்பான். பல பேர் தட்டி ஜாலியாக வந்து வேண்டேன் புகழ். இங்கே உடனே ஐயா பாருங்க இவனே செய்ய என்னம்மா அலங்காரம் பண்ணுறாரு சொன்னவனே, ஐயோ அப்படியே போய் நம்ம உட்காந்து மூளை சிச்சுன்னு உட்காந்து இதுவா புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடாது. வேண்டேன் புகழ். ஏன் இவ்வளவும் சொல்கிறோமே, இவ்வளவும் செய்கிறோமே, அது எந்த அங்கதனமாக நான் முழு மகிழ்ச்சி அடைய முடியாது, எந்த இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அந்த நினைப்பும் எனக்கு தந்தவன் சங்கரன் அல்லவா. ஏன் வேண்டேன் புகழ். அப்படிப்பட்ட புகழ்ச்சி எனக்கு வேண்டாம். வேண்டேன் செல்வம். எதுக்குப்பா எனக்கு பொருள்? இப்படிப்பட்ட இந்த பொருளெல்லாம் எனக்கு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்வார்களே. அப்படி இப்படிப்பட்ட இந்த உலகம் நம்மளுக்கு எதுக்கு? இந்த உலகத்தில் செல்வம் நிலையிறதா? செல்வம் என்னும் பல்கடல் பிழைத்து சொல்றாரு. வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும். மண்ணும்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பதவிகள் வேண்டாம்னு சொல்ற. இந்த மண்ணிலே பிறக்கக்கூடிய வாழ்க்கையாகி அதான் சொல்ற, அற்புதமாக சொல்ற ஒரு பதிகத்திலே, மண்ணாழ்வானை மதித்துமிரே. சும்மா நம்ம ஆளுங்க போயிட்டு ஒரு போஸ்டிங்ல என்ன இருந்துட்டோமே, போய் ஊண்டு கும்புறான். எதுக்கு? ஒரு ஆஃபுக்கும் ஒரு 100 ரூபாய்க்கும். அப்போ என்ன தெரியுது? எல்லாத்துக்கும் சல்யூட் அடிக்கிறோம். தலைவன் நம்மளோட உயிர் தலை. யாரையோ தலைவன்றமே. நம்ம தலைவன் யாரு? சிவன். அந்த தலைமாலை தலை கனிந்த தலைவனை தலையாளி. அப்படி இறைவனை நம்ம வழிபாடு செய்யணுமா இல்லையா? யாரையோ போற்றமே. நம்ம தலைவன் யாரு? இறைவன்.
இறைவனாகிய சிவபெருமானை தவிர நாம் இரு கையும் வேற ஒருவருக்கு கூப்பக்கூடாது. ஏன்? நம்மளுடைய நம்ம ஆவக்கரசன் உரைத்திருக்கிறார் இதை. நாமார்க்கும் குடியல்லும் நமனை எஞ்சோம் நரகத்தில் ஏற்படும் நடலையிலும் ஏமாப்போம் பிணி எறிவோம் பணிவோம் அல்லோம். இறைவனுடைய அடியாருக்கு பணிவோம், வேற ஒருவருக்கும் நான் பணிவோமலும் போய் சொல்றான். 79 வயது முதியவர். அவ பாருங்க சொல்றாரு, வேண்டேன் மண்ணும் விண்ணும், விண்ணில் வாழக்கூடிய தேவ பிறப்பும் மண்ணில் இருக்கக்கூடிய இந்த மானிட பிறப்பும் நான் வேண்டேன். வேண்டேன் பிறப்பு, அவருடைய பிறப்பு இறப்பை நான் வேண்டேன். ஏன் இது நம்மளாம் நினைப்போம், இந்த நம்ம சொல்லுவோம், அவர் அம்மா பாவம் அவரை இழுத்துன்னு இருக்கோம், போய் சொல்லுவோம், அம்மா 7 ஜென்மத்துக்கு நீ தான் எனக்கு புள்ளியாக வரணும், நீ தான் எனக்கு அம்மா வரணும், ஏதாவது போகிற இந்த பிறவியே எனக்கு ஏன் நம்ம அதெல்லாம் தேவையே நம்மளுக்கு அது வேண்டாம்னு சொல்கிறார். பிறப்பு இறப்பு சிவம் வேண்டா தம்மை நாளும் சொல்கிறார். அது திருப்பி சொல்கிறார் பாருங்க, வேண்டேன் பிறப்பு இறப்பு சிவம் வேண்டா தம்மை நாளும். யாரெல்லாம் சிவம் வேண்டாரோ, யாரெல்லாம் வழிபாடு செய்யலையோ அவங்கள நான் தீண்ட கூட மாட்டேன்னு சொல்கிறார். அப்படிலாம் பார்த்தா நம்ம யாருக்குன்னா பழகலாமா? இதுலேயே நம்ம குருநாதர் அப்போ வாதம் நிற்கலாம் அர்த்தம். சிவபெருமான வழிபாடு செய்கிற அடியார் கூட நம்ம நிற்கலாம். அப்போ அங்கே சிவம் வேண்டார் தமைனாலும் தீண்டேன், அவங்கள தொட்ட கூட கூடாதுப்பான்றார். ஏன்? அவங்களோட புத்தி நம்மளை ஆட்கொண்டுடும். அப்பேற்பட்ட சிவபெருமான அடியவர்களை கூட தான் நம்ம கூடி இருக்கணும். இது நம்ம வேற ஏதாவது நம்ம கூடக்கூடாது. ஏன்னா பண்டி கூட சேர்ந்த கன்றோம் பதி இன்னும் அதை பார்த்துக்கணும் பாருங்க. வேண்டார் தம்மை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துறை இறைத்தால் பூண்டேன்னா அதில் போய் பூண்டு இருக்கிறேன். இனி புறம் போகேன், இனி புறம் போகலொட்டேனேன்னு சொல்ற. இனி நான் புறம் போவேனாப்பா, நீ தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார், வருந்தி சொல்கிறார். அப்புறம் அதான் இறுதியில் அதான் சொல்கிறார் லாஸ்ட் பாட்டில், வான் பாவிய உலகத்தவர் தவமே செய்ய அவமே ஊன் பாவிய உடலை சுமந்து அடவி மரமானே தேன்பாய் மலர் கொன்றை மண்ணு திருப்பெருந்துறை உறைவாய் நான் பாவியன் ஆனால் உன்னை நல்காய் எனலாமே. நான் பாவியன் ஆனால் உன்னை நல்காய் எனலாமே. நீயே என்னை ஆட்கொண்டா என்னப்பா, நீ நல்காய் எனலாமே. நீயும் ஆய திறந்து பரவாயில்லப்பா நீ இப்படிதானா, சரி வாடா நம்ம சொல்லுவோம்ல. இப்போ நம்ம பாருங்க, இப்போ ஃபுல்லாக ஆகிடும். இப்போ பஸ்ஸில் போகிறோன்னு வச்சுக்கிங்க, நம்ம டூருக்கு போகிறோம், சீட்டு ஃபுல்லாக ஆகிடுச்சு. திடீர்னு ஒருத்தர், ஐயா இந்த ஸ்தலத்தை பார்க்கணும் போல இது நம்ம நினைப்போம். அவரை பார்த்தா நினைப்போம், கேரட்டு கூட சரியில்லைன்னு நினைப்போம். சரி ஏதோ நான் சொன்ன படிக்கட்டில் கூட உட்காந்துக்கிறேன்யா, ஏதோ சீட்டு இல்லை கூட பரவாயில்ல. சரி நம்ம சொல்லலாம், சரி உட்காந்துட்டு போ அப்படின்னு நான் சொல்கிறாரு. அப்படியாச்சும் என்ன சொல்லி உன்னோட அடியாவர் கொடுத்த நல்கா எனலாமே. வான்னு கூப்பிட்டா என்னப்பா கொஞ்சம் குறைஞ்சிட்டு போதா, வான்னு கூட்டா உனக்கு கொஞ்சம் உள்ளே உட்காந்துப்பேன்னு அற்புதமாக சொல்கிறேன். அதுபோல் நல்கா எனலாமே, நான் பாவியேன் ஆனால் நல்கா எனலாமே அப்படின்னு ஆண்டு கொள்ளக்கூடாதான்னு இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். அப்போது என்னென்னா, இந்த திருவாசகத்தை கல்லை மென் கனியாக்கும் விச்சை, அப்படிப்பட்ட கல்லையே கரைக்குதுன்னா இந்த உடம்பையாக கரைக்காது. அப்படி திருவாசகத்தை ஒழுகி நாள்தோறும் படிங்க. நம்மளை இதுக்குள்ளே போக 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 நம்மளுக்குள்ள என்ன வரணும்னா, நம்ம உள்ளே போக போக நம்மளுக்குள்ள ஒரு ஆன்ம லாபம் உருவாக ஆரம்பிக்கும். அதை சொல்ல முடியாதுங்க, அது அனுபவத்தை சொல்ல முடியும். இந்த அனுபவத்தை நம்ம சைவசத்தை சொல்லுது. அப்படிப்பட்ட ஆன்ம அனுபவம் என்பது கணவன் மனைவி தொடர்பு போலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அதை வெளியே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இன்பம் நம் சாத்தம் குறிப்பிடுகிறது. அப்படிப்பட்ட இன்பம் நம்மளுக்கு கிட்டும். அப்போ தான் மாணிக்க சொல்வார், காட்டாதனவெல்லாம் காட்டி. அப்படிப்பட்ட இறைவன் நம்மளுக்கு அப்படிப்பட்ட இன்பத்தில் நம்மளை காட்டி ஆண்டு கொள்வான். அப்படி ஏன்னா சிவபெருமான தனக்கு கணவனாகவே பாடியவர் மாணிக்க வாசகர். அப்படி அவர் கணவனாக கொண்டதுனாலே தான் சுவாமி பார்த்தோன்னா மாணிக்க வாசக பெருமான எந்த விதத்துலையுமே அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது. ஏன்னா மாணிக்க வாசகர் வேறு, சிவபெருமான் வேறு இல்லை. ஞானத்தில் தம்மையே ஒப்பார் மாணிக்க வாசகர், சிவத்தை ஒப்பவர். அதனால பார்த்தா 63 எல்லாரும் மாணிக்க வாசகர் மட்டும் இல்லை. இதுக்கான காரணம் என்ன? அவர் மனைவியாகவே நினைத்தார், கணவனாக நினைத்தார். கணவனாக நினைத்த அவர் உமைக்கு சமம் என்று சுவாமி தன்னுடனே சேர்த்தார், 2 கலத்தார். சிவபெருமான கணவராகவே நினைத்து பாடினார். அப்படின்னா மாணிக்க வாசக பெருமான் தன்னை பெண்ணாகவே உருவகப்படுத்தி கொண்டு பாரு. அப்போ பாருங்க, இதெல்லாம் உணர்ந்துக்கணும். நம்ம உணர்தல்னா
நம்ம நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு டைம் உட்காந்து இதை பற்றி சிந்திக்கணும். நம்ம பேசுவதனால் என்றைக்குமே பயனில்லை. இது நம்மளுக்கெல்லாம் ஏன் வலியுறுத்தி போடுறேன்னு சொன்னால், நம்ம அடியார்களாக தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி புரிதல் உங்களுக்குலாம் எல்லாருக்கும் இருக்கணும். அப்போ ஏன் இதை புரிஞ்சிக்கணும்னா, நம்ம படிக்க நம்மளுக்குள்ளே என்ன அந்த அமைதி நம்மளுக்குள்ள நிலவணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆலயத்துக்கு போகும்போதும் நம்ம ஒரு வழிபாட்டில் போயிட்டு வந்தோம், நம்மளுக்குள்ள ஒரு அமைதியாக இருக்கட்டும். அந்த நாங்கள் சித்தப்பாலாம் நம்ம வந்து சபையில் குருநாதர் உட்காந்துட்டாருன்னா, குருவோடைய நம்ம சொல்லிருக்கமோ நம்ம பேச்சை வர, நம்ம சைவம்லாம் பெரிய கொள்கை. அப்படிலாம் வந்து அவங்க பேச்சு இல்லாமல் அந்த தன்மையற்று ஏன் இருந்தாங்க. குருநாதரோட பேசும்போது நம்மளுடைய வார்த்தை கூட ஒலிக்க அதிகமாக சத்தம் வரக்கூடாது. அதோடைய கோட்பாடெலாம் நீங்கள் வலியுறுத்தி கடமை பிடிச்சிக்கணும். ஏன்னா நம்ம இந்த 4 உட்காந்து போவீங்க, குருநாதர் இருப்பாங்க, அவங்க எதுவும் அவங்களுடைய பேச்சு வரக்கூடாது. அது குரு எதனா வரலாறு சொன்னாலும் கூட நம்ம எல்லாமே தெரிந்தாலும் கூட நம்ம தெரியாத போல் மௌனம் சாதிக்கணும். இதுதான் ஒரு ஞானத்தில் வளர இப்போ நான் கூட போவேன், நிறைய சொல்லுவாங்க, இது இறைவனோட தன்மை. இப்போ என்னோடய இயல்பு அது வரணும். சாமி வந்து எனக்கு எல்லாம் தடுத்தாட்கொள்கிறோம். ஏன்னா அது இது வரைக்கும் நல்லா தான் அப்படியே வச்சுருந்துருக்கிறேன். அதான் உண்மை. ஏன் நம்ம எல்லாம் சொன்னாலும் அது தவறாகவே இருந்தாலும் அது பண்ணக்கூடாது. சில பேர்லாம் வந்தாலும் சொல்லிட்டு போவாங்க, இப்படி வரக்கூடாது, அது சந்தமாக அது இப்படி மாதிரி. ஏன்னா தன்னோட முனைப்பங்க காட்டுவாங்க, நம்ம தெரிஞ்சிச்சு நாங்கள் காட்டுவாங்க. அதெல்லாம் நம்ம மெய்யடியார்கள் வரக்கூடாது. இறைவனை நினைவுங்கள், சதா அவங்களுடைய சிந்தனை இருங்கன்னு சொல்லி நம்ம இதுகால வரைக்கும் இப்பேற்பட்ட தத்துவங்கள் எல்லாம் படிக்க திருவள்ளுவர் கூடியமைக்கு பெரிய திருவள்ளுவர் சொல்லி இந்த பதிகம் இதுவரை நிறைவு செய்ய